கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அதை எப்படி இருக்கிறீங்க? காப்பு சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் காலை நேர தியானமாக நீதிமொழிகளுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்கிறோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பிரியமானவர்களே, உதார குணம் உள்ள ஆத்துமா, அதன் அடையாளம் என்ன? உதாரண குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, நெருக்கப்பட்டவர்களுக்காக, வியாதிகளையும் வேதனைகளையும் யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்காக இவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். தங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வார்கள். இதுதான் உதார குணமுள்ள ஆத்துமாவின் அடையாளம். அதனுடைய பலன் என்ன? உதார குணமுள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இவர்களுடைய கைகள் கொடுக்கும் கைகளாய் இருக்கும். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். அன்பான வார்த்தைகளை பேசுவார்கள். கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுவார்கள். தங்களுடைய கைகளாலே தாராளமாக உதவி செய்வார்கள். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அது புஷ்டியாயிருக்கும். அவர்களுக்கு கிருபையின் மேலே கிருபை கிடைக்கும். பிரியமானவர்களே, நாம் நமக்கு தண்ணீர் பாய்ச்சுவதோடு மற்றவர்களுக்கும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். மற்றவர்களுக்கு எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கும் தண்ணீர் பாய்ச்சப்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது ஜீவ தண்ணீரின் நீரோடை தாராளமாக பாயும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் பெருகும். மற்றவர்களுக்கு யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கும் நன்மை உண்டாகும். வேதம் என்ன சொல்கிறது? ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் செய்திருக்கிற எல்லா உதவிகளையும் கர்த்தர் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் தான் பட்ட கடனை திரும்ப செலுத்துவார். எவன் பிறனுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவன் மேலே மழை பெய்யும் என்று வேத பண்டிதர்கள் இந்த வார்த்தைகளுக்கு வியாக்கியானம் சொல்கிறார்கள். வானத்திலிருந்து மேகம் மழையை பெய்வது போல இவனும் தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை மற்றவர்களுக்கு பாய்ச்சுகிறார். அதனாலே அவனுடைய தண்ணீர் ஒருபொழுதும் குறைந்து போவது கிடையாது, வீணாய் போவது கிடையாது. பிறருக்கு யாரெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தரும் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை குறித்த நோக்கம் என்ன? உங்களை குறித்த திட்டம் என்ன? நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க 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 உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பார். ஆசீர்வாதத்தின் மழை உங்கள் மேலே பொழியும். ஆத்துமாவிலே செழிப்படைய வேண்டுமா? செல்வத்தை கட்டி பொக்கிஷ அறையிலே இருளிலே புதைக்காதபடி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு இறங்கும் இதயம் மெல்லிய இதயம். அவர்கள் வாழ்நாள் இளம் தளிரை போல துளைக்கும். விசுவாசத்தின் பாதை என்றால் என்ன? கொடுப்பதும் அதன் மூலியமாக பெற்றுக்கொள்வதும். இது உலக பாதைக்கு நேர் எதிரானது. விசுவாசத்தின் பாதையானது லட்சங்களை வங்கியிலே போட்டு வைத்தால்
5, 6, 7 வருஷங்களிலே 2 மடங்காகும் என்ற உலக பார்வைக்கு நேர் எதிரானது. கர்த்தருடைய நாமத்திலே மற்றவர்களுக்கு நாம் செலவிடும்போது அது பல மடங்கு நமக்கு திரும்பி வரும். சுவிசேஷத்தின் இம்மை மறுமை ஆசீர்வாதங்களை நம்முடைய சுயநல அறைகளிலே கட்டி வைக்கக்கூடாது. அப்படி கட்டி வைத்தால் சாபம் வரும். நாம் சுவிசேஷத்தின் பாதுகாவலர்களா, சுவிசேஷத்தின் பதுக்கல்காரர்களா? உதாரணமாக இருங்கள். கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார், உங்கள் குடும்பத்தை செழிக்க பண்ணுவார், உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக்கத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். உங்களுடைய பண்டகசாலைகள் பூரணமாய் நிரம்பும். உங்களுடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடும். நீங்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்கள். ஆம், நீங்கள் செழிப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று விதைக்கிற விதைகள், காணிக்கைகள், தசமபாகங்கள், பொருத்தனைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். எப்படி விதைக்கப்பட்ட ஒரு நெல் 100 மடங்கு பலன் தருகிறதோ, அதே போல நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் விதைக்கிற இந்த விதைகளை 100 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். நீங்கள் செழிப்பீர்கள். உங்களுக்கு கர்த்தரே தண்ணீர் பாய்ச்சுவார். வானத்தின் மதகுகள் உங்களுக்கென்று திறக்கப்படும். கிருபை கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.